துபாய் அபுதாபியை விட்டு உடனடியாக காலி பண்ணுங்க, உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஈரானுடைய பல செய்தி ஊடகங்கள் இந்த செய்தியை ரிப்பீட்டாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நிறைய இடத்துல சோஷியல் மீடியாவில் இதை வைரல் பண்ணாங்க. இன்றைக்கி துபாயினுடைய ஏர்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மக்கள் அவங்களுடைய அடுத்த நாட்டுக்கு ஒன்று அவங்க வேறு நாட்டுக்கு போகணும், அப்படி இல்லைனா அவங்களுடைய நாட்டுக்கே திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேனிக்காக மாறி இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 நைட் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 அமெரிக்க வீரர்கள் இறந்திருக்காங்க, இன்னும் பல வீரர்களுக்கு காயமடைந்திருக்கிறது. நரகத்தினுடைய கேட்டை ஓப்பன் பண்ணுங்க, இதுக்கு மேலேயும் ஈரான் கூட எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. நாங்களும் எங்களுடைய கமிட்மெண்ட்ஸை இதோடு நிப்பாட்டிக்கிறோம், நோ மோர் கமிட்மெண்ட்ஸ் வித் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை ஈரான் கொடுத்திருக்கிறார்கள். ஈரான் அமெரிக்க யுத்தத்தினுடைய மிக பெரும் ஒரு ட்விஸ்டாக நேற்றைய தின ஒரு இரவு நடந்த தாக்குதல் இன்னைக்கு உலகத்தையே திருப்பி போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவிலும், தொடர்ச்சியான அப்டேட்டை வியூகம் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 8 நைட் தொடர்ச்சியான அட்டாக் இது அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஈரான் எக்காரணம் கொண்டும் பேச்சுவார்த்தைக்கு வராது, ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதும் ஒன்று தான், நாங்கள் தனியாக செவரில் நின்று பேசுகிறது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய செய்திகள் வெளிவந்த போது தொடர்ச்சியாக 8 தினங்கள் அமெரிக்கா ஈரான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். என்ன, ஒரு தினம் அடிப்பாங்க, 2 தினம் அடிப்பாங்க, அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க, மறுபடியும் ஏதாவது ஒரு நல்லபடியான ஒரு பேச்சுவார்த்தை வரும், பீஸ் டீல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் 8 தினங்கள் கண்டினியூஸாக அடிச்சிருக்காங்க. 8வது தினம் சர்வைலன்ஸ் சைட்டாக இருக்கட்டும், மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அண்டர் கிரவுண்ட் வெப்பன் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், மேரிடைம் கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக ஈரானை பிளாக் அவுட் பண்ணணும். ஈரானுடைய பார்வை, அதாவது அவங்களுடைய சர்வைலன்ஸ் சிஸ்டம், அவங்களுடைய மேரிடைம் சர்வைலன்ஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அதன் பிறகு உள்ள ஈரானுக்குள்ள பெரிய ஒரு அட்டாக் அப்படிங்கிறத நடத்தணும். இதுதான் அமெரிக்காவினுடைய பிளானாக இருக்குது. பட் ஈரான் இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டே இருக்காங்க, இல்லாட்டி பெரிய ஒரு இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது, அவங்களுடைய லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நின்றுருச்சு, இதுக்கு மேலே ஈரானால் எந்திரிச்சு ஒரு மிசைல் ஏவ முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஜோர்டான் நாட்டுக்கு எதிராக மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஏவப்படுகிறது. ஜோர்டான் நாட்டுக்கு எதிரானா நேரடியாக ஜோர்டான் நாட்டு கூட ஈரான் சண்டை போடுறாங்கிறது அர்த்தம் கிடையாது. ஜோர்டான் நாட்டுக்குள்ளே அமெரிக்காவினுடைய கேம்ப் இருக்குது, அந்த மிலிட்ரி கேம்புக்குள்ளே ஒரு அட்டாக் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அங்கேருந்த இராணுவ வீரர்களில் 2 பேர் பலியாகிறாங்க, 3 பேர் அப்படிங்கிறவங்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது. டோட்டலாக 11 வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரர்களுக்கு இதனால் காயமடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஷேம் தான், நாங்கள் வெக்கப்படுறோம், எங்களுடைய 2 வீரர்களை நாங்கள் இழந்து இருக்கிறோம். நேரடியாக ஈரான் அட்டாக்கில் இன்னொரு நாட்டில் ஒரு இழப்பு அப்படிங்கிறத இப்போது தான் அமெரிக்கா பதிவு செய்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் சொல்லும்போது இதற்கான பதிலடியை நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இந்த பதிலடி அப்படிங்கிறது ஓப்பன் த ஹெல் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல கேட் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ கேட் அப்படிங்கிறதற்கும் இல்லை ஈரானில் அமெரிக்கா அடித்ததற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்படி ஒரு தொடர்பு இருக்கிறதுனா அது ஐலண்டு தான், அதை கெஷ்ம் ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெஷ் ஐலண்ட் அப்படி இல்லைனா கெஷ் தீவு அப்படிங்கிறது தெற்கு ஈரானில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தீவு. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் இந்த தீவிலிருந்து தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வரக்கூடிய கப்பலை கண்காணிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த கெஷ்ம் ஐலண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மிசைல் வழியாகத்தான் இந்த அட்டாக் அப்படிங்கிறத அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு சுமார் 1500 சதுர கிலோமீட்டர் தான் இந்த கெஷ் ஐலண்டினுடைய பரப்பளவு. அதனுடைய நீளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர். மக்கள் தொகை ஒரு 1.48 லட்சம். அதே நேரத்தில் பந்தர் அப்பாஸ் துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திலேருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கெஷம் ஐலண்ட் அப்படிங்கிறது இருக்குது. மக்களில் பெரும்பாலானோர் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள். உள்ளூர் மக்களினுடைய தனித்துவமான ஒரு மொழி அப்படின்னா அது பந்தரி மொழி அப்படிங்கிறத பேசுவாங்க. கடலில் போக்குவரத்தை கண்காணிக்கிறது, கப்பலை தடுப்பது, கப்பல் எதிர்ப்பு, அதாவது ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆன்டிஷிப் மிசைலை ஈரான் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரோனாக இருக்கட்டும், இல்லை ஆன்டிஷிப்புக்காக உருவாக்கக்கூடிய வாட்டர் ட்ரோனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த குஷம் ஐலண்டில் இருந்து தான் இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஈரான். அப்போ இந்த இடத்துக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ், இதுதான் கேட். இந்த கேட் வழியாகத்தான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு நல்லாவே தெரியும், இது அமெரிக்காவுக்கும் தெரியும். சென்காம் நேற்று ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. சென்காம் அப்படிங்கிறது இந்த வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் எங்கெங்கே நிற்கணும், எந்த தாக்குதல் நடத்த வேண்டும், அந்த தாக்குதலினுடைய பலன் என்ன, அந்த தாக்குதலால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன, இது எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டாக எப்போவுமே சப்மிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அந்த சென்காம் அமைப்பு சொல்கிறாங்க 8வது இரவு தாக்குதல் அப்படிங்கிறது நாங்கள் முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே ஈரானால் அடுத்த கட்ட தாக்குதல் அப்படிங்கிறது யோசிக்க கூட முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ சென்காம் ரிப்போர்ட் வெளியாகுது, எஸ் ஈரானுக்கு எதிராக நாங்கள் பெரிய ஒரு அட்டாக் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிக்கிறார்கள். அமெரிக்கா அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜோர்டன் அப்படிங்கிறதும் குவைத் அப்படிங்கிறதும் குறிவைக்கப்பட்டிருந்தது. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, உங்களுடைய முக்கியமான சிட்டிஸை இப்போ எவக்குவேட் பண்ணிருங்க, அங்கே பெரிய அளவில் தாக்குதலை ஈரான் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தான். இதனால தான் இப்போ அங்கே வந்திருக்கக்கூடிய பேனிக் மோட் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஒமான், கத்தார், பஹ்ரைன், இந்த வளைகுடா நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை பொறுத்த வரைக்கும் மழை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு நிரந்தரமான ஆறுகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. இயற்கையான நன்னீர் நிலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இவங்க நம்பியிருப்பது டீசாலினேஷன் பிளான்ட் அப்படிங்கிறது தான், அதாவது உப்பு நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த நிறுவனங்கள், அமைப்புகள், தொழிற்சாலைகள். இது என்ன செஞ்சுருக்காங்க, ஈரான் கண்டினியூஸாக அடிச்சிருக்காங்க. குவைத் நாடு மட்டுமே 90% இந்த உப்பு நீக்க நிலையங்களை நம்பி மட்டுமே இருக்குது. ஸோ இந்த உப்பு நீக்க நிலையங்கள் 90% குடிதண்ணீருக்காக, குவைத்தினுடைய குடிநீருக்காக நம்பியிருக்காங்க. இந்த இடத்துல ஈரான் அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பகிரங்கமாகவே குவைத் சொன்னாங்க. ஒமான் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 86% இந்த டீசாலினேஷன் பிளான்ட் நம்பி மட்டும்தான் இருக்காங்க. சவுதி அரேபியா 70%, ஐக்கிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 42% இந்த நன்னீர் திட்டங்களை நம்பி தான் இருக்காங்க. பட் இதே மாதிரியான பிரச்சனை ஈரான்கிட்ட இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஈரானுக்கு டீசாலினேஷன் பிளான்ட் அப்படிங்கிறது தேவை தான், ஆனால் ஒரு சில தீவுகளில் மட்டும்தான் தேவை. மீதம் இருக்கும் இடங்களில் ஈரானுக்கு போதிய அளவுக்கு டேம் இருக்குது, அவங்களுக்கு தேவையான ஆறுகள் இருக்குது. ஸோ ஈரானுக்கு தண்ணீர் பிரச்சனை வராது. ஆனால் மற்ற வளைகுடா நாடுகளுக்கு தண்ணீர் பிரச்சனையை ஈரானால் ஏற்படுத்த முடியும். குவைத்தில் தொடர்ச்சியான அட்டாக் அப்படிங்கிறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் ஈரான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே அங்கே ஒரு விதமான பதட்டம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டோட்டலாக இந்த வளைகுடா பகுதிகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நான் சொன்ன அந்த நாடுகளில் 400க்கும் அதிகமான டீசாலினேஷன்ஸ் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த 400 பிளான்ட்ஸுக்கும் தேவையான மின்சாரம், ஒருவேளை மின்சாரத்திலலாம் பாதிப்பு வந்துச்சுன்னா இந்த பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. அப்படின்னா அவங்க, அதாவது ஈரான் நினச்சாங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறது இனிமேல் தீவிரப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயம் அரபுலக நாடுகளுக்கு இருக்குது. இதனால தான் அரபுலக நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, சீக்கிரமாக ஈரானுடைய கேப்பபிலிட்டிஸை அமெரிக்கா தடுக்க வேண்டும். அவங்களால லாங் ரேஞ்ச் வெப்பன் எங்கேருந்து வீசுகிறாங்க, அதை எப்படி தடுக்கிறது, அவங்களால அடுத்த கட்ட போர் அப்படிங்கிறது யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அவங்கள அடிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சப்போர்ட்டை வளைகுடா நாடுகள் இப்போதும் அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறார்கள். அதனால தான் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் இதுவரையிலும் ஒரு 50,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் ஈரானை சுற்றி வளைப்பதற்காகவும் ஈரானை சுற்றி அடிக்கிறதுக்காகவும் பல நாடுகளை நிப்பாட்டி வச்சிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் எல்லாத்துக்குமே தயார், அடுத்ததான் நாங்கள் ஈரானை அடிக்க போகிறோம், எங்களுடைய ரீஃபியூலிங் விமானங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா 3 தினங்களுக்கு முன்னாடியே பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த அறிவிப்பையும் தாண்டி 8 தினங்களாக நடக்கக்கூடிய இந்த தாக்குதலில் ஈரான் பலத்த அடி வாங்கியிருக்காங்க. திருப்பி ஈரான் கொடுக்கக்கூடிய அடிகள் எல்லாமே வளைகுடா நாடுகள் பக்கம் இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேனிக்கில் இருக்காங்க. கல்ஃப் கவுன்சில் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஜிசிசி நாடுகள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஈரான் செஞ்சது தப்பு, ஈரான் நீ இவ்வளோ பெரிய தாக்குதலை செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு எதிரான ஒரு அறிவிப்பை ஜிசிசி நாடுகள் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஈரான் இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டு இருந்த போது எதுவுமே பேசாத ஜிசிசி நாடுகள் ஈரான் கொஞ்சம் திருப்பி அடிக்கும்போது ஜிசிசி நாடுகள் பேசுகின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஈரான் பல அரபுலக நாடுகள் மத்தியில் இப்போ வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஈரானுடைய IRGC இன்னைக்கு MQ-9 ட்ரோன் ஒன்று நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஈரான் அமெரிக்காவினுடைய யுத்தம் இப்போ ரொம்ப பெரிய அளவில் பீக்குக்கு வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான தாக்குதலும் ஈரானுடைய பதிலடியும் அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை இப்போதே உலகம் காண ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ பார்க்கலாம், இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலில் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.